திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மகர ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 10ஆம் அதிபதி, உங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்க்கை பாருங்க. சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன். நிறைய சேர்க்கைகள் இருக்குது. சனி சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வகையான பண வரவுக்கு உண்டான சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அதுவும் மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதி பண வரவு கொடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு சனி பகவான் தான். உங்களை இயக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவான் தான். அவர் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வழிவகையில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஜாதகத்திலேயே இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வருடம், அதாவது ஆயுள் முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது, பணத்துக்கும் தொழிலுக்கும் குறைவில்லை அப்படின்னு தான் அமைப்பு. ஆனால் இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காம்பினேஷன் தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா கர்மஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கர்ம காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேரும் பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கையாக இருந்தாலும் கூட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. இதே பாருங்கள், அடுத்த வருஷம் ஆகும்பொழுது 3ல் போய் மறைஞ்சு நிற்கும். அப்போ 3ங்கிறது பெரிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்காது, பலன்களை திருப்பி பெருசாக கொடுக்காது. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று, பாவ கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த போல் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள், இந்த கடலில் குளியுங்க, இந்த ஆற்றுல போய் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அதில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்யும் பொழுது, குறிப்பிட்டு பெரிய தோஷமாக இருக்கிறத இந்த மாதத்தில் செய்யும் பொழுது அது பல மடங்கான தோஷங்களை விலக்கி உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தொழில் ஏதாவது பெருசாக பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அல்லது தொழிலை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். சந்திரன் யார், உங்களுக்கு 7 குடையவர். அப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாகவோ அல்லது கணவர் வழி உறவுகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது. செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. ஏதாவது ஒரு வழி வகையில் மனைவி வழி மூலமாக, கணவர் வழி மூலமாக, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்னர் மூலமாக கூட, ஏதாவது நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது, லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்கள், இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் வீட்டுக்கு 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ 6ஆம் அதிபதி 12இல் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் இயற்கையாகவே உண்டு. ஆனால் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போகிறது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, அல்லது வாங்கின கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, அல்லது தந்தை உறவு மூலமாக ஏதாவது ஒரு விரயங்களோ, இது போல் சின்ன சின்ன விஷயங்களும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தையே கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. பொதுவாக சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 12ல் தான் இருக்கார். 8 குடையவர் 12ல். இந்த ஒரு 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் ஈக்குவலாக நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஈக்குவலாக சேர்ந்து தான் நடக்கும்.
14ஆம் தேதி வரைக்குமே மகர ராசிக்கு 8ஆம் அதிபதியாகி சூரியன் 12ல் நிற்கிறார், விரயத்தில் நிற்கிறார். அப்போ திடீர்னு பண இழப்புகளோ அல்லது கடன் வாங்கினதுனால ஏதாவது பிரச்சனைகளோ அல்ல கடன் கொடுத்ததுனால அந்த கடன் திரும்பி வராதனால ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வருகிறார். பொதுவாக சூரியன் மகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே 14ஆம் தேதிக்கு மேலேயே விபரீத ராஜயோகங்கள் 8 கண்டங்கள் விலகும், ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கும், திடீர் வருமானம், தடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், பணம் எங்காவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சின்ன சின்ன அவமானங்களும் சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு கிரகம் நல்லதை கொடுத்தாலும் ஒரு கிரகம் தீமையை கொடுக்கும். அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இது போல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. பொதுவாக இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பண வரவு ஈக்குவலாக இருக்குது, பண வரவும் நல்லா இருக்குது, அதே போல் செலவுகளும் கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரியும் சின்ன சின்ன அலைச்சல் பயணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவமானங்களும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குதுங்கிறதா இந்த மகர ராசிக்கு உண்டான பலன். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.